வணக்கம். நான் பொறியாளர் அரவிந்தன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீடுகளுக்கு கரையான் நாளில் ஏற்படுற பாதிப்பை வந்து நம்ம எப்படி தடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். பொதுவாகவே நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வீடு கட்டினாலும் இந்த கரையான் நாளில் ஏற்படுற பாதிப்புக்கு வந்து வீட்டை வந்து பெரிய லெவலில் பாதிக்கும். இந்த பாதிப்பு எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, கதவு, நிலை, ஜன்னல் இந்த இடத்துல நம்ம அதிகமாக பாதிப்பை பார்க்கலாம். நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே மணல் குவியல் வந்து நம்ம பாத்ரூம்லையும் இந்த கிச்சன் சிங்க் இருக்கிற ஏரியாவில், அதாவது ஈரப்பதமான ஏரியாவில் இந்த கரையான் வந்து நம்ம அதிகமாக இருக்கிறத பார்ப்போம். இந்த அதிகமாக இருக்கிற கரையானை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணுறத விட பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே அதுக்கான ஒரு 4-5 ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கரையான் எடுக்காமல் தடுக்க முடியும். நம்ம பேஸ்மெண்ட்லாம் கட்டி முடிச்சுட்டு நம்ம பேக் ஃபில் பண்ணி மண்ணை கன்சல்டேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு அடிக்கு ஒரு அடி இந்த மாதிரி கடப்பாறையை வச்சு, நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கடப்பாறையை வச்சு எடுத்து கரையான் மருந்து எடுத்து நம்ம ஊற்றி சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கரையான் வராமல் தடுக்க முடியும்.